ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய புழக்கத்தில் இருந்து இப்போது அரிதாகி விட்ட பொக்கிஷம் தான் இந்த 10 ரூபாய் நோட்டு. 1990களில் இந்தியா ரிசர்வ் வெளியிட்ட பழைய 10 ரூபாய் நோட்டு தான் இது. இந்த நோட்டில் உள்ள கையெழுத்து பார்த்தீங்கன்னா, அதன் நிறம் மற்றும் அதில் பொறிக்கப்பட்டிருக்கும் படங்கள் நம் நாட்டின் ஒரு காலகட்டத்தை பிரதிபலிக்கின்றன. இந்த கையெழுத்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் அவர்களுடைய கையெழுத்து, கவர்னரா இருந்தாரு. இது முன்பக்கம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமா நம்ம கவனிக்கப்படுவது ஆளுநரினுடைய கையொப்பம் தான். அவருடைய ரங்கராஜ் அவர்களின் கையெழுத்து பார்த்தீங்கன்னா 1992 முதல் 1997 வரை அவர் ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக இருந்தவர். எனவே இந்த நோட்டு அந்த இடைப்பட்ட காலத்தில் அச்சிடிக்கப்பட்டது. நோட்டின் வலதுபுறம் பார்த்தீங்கன்னா நம் நாட்டின் தேசிய முத்திரையான அசோக தூண் இருக்கும். இது கம்பீரமா காட்சி அளிக்கிறது. இதுக்கு இடது படம் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் பகுதியில காந்திஜியின் உருவப்படத்திற்கு பதிலாக அந்த காலத்தில் அசோக சக்கரம் தான் பயன்படுத்தப்பட்டது. மேலும் ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் போன்ற 10 ரூபாய் நோட்டுகள் வழங்க உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசகமும் ரிசர்வ் வங்கியின் வாக்குறுதியாக இதுல இடம்பெற்றிருக்கிறது. இதோடைய பின்பக்கம் அப்படின்னு எடுத்துக்கணும்னா மிக அழகான ஒரு பகுதினே சொல்லலாம். இதில் இடம்பெற்று இருப்பது புகழ்பெற்ற ஷாலிமார் தோட்டம், ஜம்மு காஷ்மீர்ல இருக்குது. இந்த முகலாய தோட்டம் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் கலைநயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 10 ரூபாய் இன்னைக்கு நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிற 10 ரூபாய் நோட்ல இருப்பது பார்த்தீங்கன்னா படம் பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்கிற கோனார்க் சூரியனார் கோயில் டெம்பிள் சக்கரம் போன்ற ஒரு வடிவம் இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த 10 ரூபாய் நோட்டெல்லாம் இருந்தது பார்த்தீங்கன்னா ஷாலிமார் தோட்டம் தான் இருந்தது. இந்தியாவின் அடையாளமாகவும் இந்த 10 ரூபாய் நோட்டு இது இருந்துட்டு இருக்குது. இப்போ இது நம்ம பயன்பாட்டுல இல்லை, இது லீகல் டெண்டரா செல்லாது அப்படின்னு சொல்லிட்டும் அறிவிச்சிட்டாங்க. இந்த நோட்டின் இடதுபுறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கட்டத்துல 15 இந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்குது. இது இந்தியாவின் பன்முக தன்மையை பறைசாற்றுகிறது. இப்ப இந்த நோட்டு செல்லுமான்னு கேட்டா இதன் மதிப்பு என்ன சட்டப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது செல்லாது. இது லீகல் டெண்டரா அறிவிச்சிட்டாங்க, செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் அளவுல காயின் கலெக்டர்ஸ் கிட்ட நம்ம வாங்கிட்டு வந்தோம். இன்னும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு தொடர்ந்து என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் எந்த மாதிரியான நாணயங்களை பத்தி போலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.